ஃபஸ்ட்டு சஃபாரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு ஆப்பிள் பீட்டா ப்ரோக்ராம்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும், ஆப்பிளோட அஃபிஷியல் வெப்சைட். அதில் போய்ட்டு கெட் ஸ்டார்டட்னு கொடுங்க. ஸோ கெட் ஸ்டார்டட்னு கொடுத்த உடனே உங்களுக்கு இன்னொரு போர்ட்டலுக்குள்ளே ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களோட வெர்ஷன் நீங்கள் எதுக்கு டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னு கொடுங்க. iOS-ஆ இல்லை macOS-ஆ இல்லை iPadOS அப்படின்ட்டு. ஸோ டவுன்லோட் ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் ஆன உடனே ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும், அக்செப்ட் கொடுங்க. ஸோ அக்செப்ட் கொடுத்த உடனே அது உங்களுக்கு ஃபைலில் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் டேப் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே ப்ரொஃபைல் டவுன்லோடர்னு காட்டும். ஸோ அந்த ப்ரொஃபைல் டவுன்லோடர் கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இன்ஸ்டால் ஒன்ஸ் கொடுத்த உடனே அவ்வளோதான், பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு போட்டுருங்க. பாஸ்வேர்டு போட்டு முடித்த உடனே இன்ஸ்டால்னு கேட்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆன உடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் கேட்கும், நாட் நோன்னு கொடுத்துருங்க. இதுக்கு ரீஸ்டார்ட் தேவையில்லை. இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு போங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்டில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக iOS 15 வந்துடும். ஸோ இப்போ இந்த iOS 15 நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு iOS 15 லான்ச் ஆகிடும். ஸோ அதோட ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பீட்டா வெர்ஷனில். ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே சேம். ஸோ பீட்டா வெர்ஷன் நீங்கள் எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டில் தென் சைனிங் ஆஃப் பை HK Tech. பீஸ்.